தமிழக அரசுடைய நிலைப்பாடு? கடுமையாக எதிர்க்கட்சி தலைவரினுடைய கைதை கடுமையாக கண்டிக்கிறோம். ராகுல் காந்தி மூக்குல ரத்தம் வந்தா அறிக்கை விட்டீங்களே, மத்த ஸ்டூடெண்ட் உங்களுக்கு சமம் இல்லையா? மாணவர்களினுடைய அறவழி போராட்டத்தை நாங்கள் அமைதியான போராட்டத்தை ஆதரிக்கிறோம். மாணவர்கள் அறவழியில போராட்டம் நடத்தக்கூடிய கல்விகளாக செல்லும் போது கல்லூரி வளாகத்துக்குள்ள வைத்து மாணவர்களை காவல்துறை கைது செய்கின்றது. அறவழியில் போராட்டம் நாங்க ஆதரவுன்னு சொல்றாங்களே, எங்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்களா? இங்க அதை ஒட்டி நடைபெறுகிற போராட்டம் முறைப்படி காவல்துறையில் அனுமதி கோரி நேற்று அனுமதி மறுக்கப்பட்டு இந்திய ஜனநாயக வாலிபர் சங்க தோழர்கள் கைது செய்யப்பட்டோம். இன்னைக்கும் நாங்கள் அனுமதி கோரினோம். காவல்துறையினுடைய கமிஷனர் ஆபீஸ்ல பெட்டிஷன் கொடுத்திருந்தோம். மக்களுக்கு இடையூறு செய்கிற பொழுது அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. இதே நர்சிங் ஸ்டூடெண்ட் வேலைக்காக போராடி கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல போய் ஆதவர்ஜனா பேசினாரு, அது பொது இடம் கிடையாதா? சாலை என்பது போராடுவதற்கான இடம் அல்ல. ரோட்ல இருந்துதாங்க காந்தியடிகள் போராட்டம் பண்ணாரு, ரோட்ல இருந்துதான் ஜல்லிக்கட்டுக்கு போராட்டம் பண்ணோம். போன திமுக ஆட்சியினுடைய நிறைவு காலத்துல ஆதவர்ஜுனா சென்னை ரிப்பன் மாளிகைக்கு வெளியில போராடின தூய்மை பணியாளர்ல வந்து பார்த்தாருல, அது ரோடு கிடையாதா? இல்ல நீங்க போராட்டம் நடத்துவதற்கு ஒரு இடத்தை ஒதுக்கி கொடுங்க. இன்னைக்கு ஏன் மெரினாவை பூட்டணும்? எனக்கு புரியவே இல்ல. நீங்க மெரினா பீச் ஒதுக்கி கொடுங்க. சினிமா போடுறீங்கல்ல, இந்த ஃபுட்பால் மேட்ச் போட்டீங்கல்ல ஃபைனல்ஸ், ஏன் போராடுறதுக்கு இடம் கொடுக்க கூடாது? அங்க போராட அனைவருக்கும் உரிமை இருக்கிறது. போராடுகிற மாணவர்களை ஏன் அடிக்கிறீங்க? யாரு உங்களுக்கு அந்த ரைட்ஸ் கொடுத்தது? பேட்ச் இல்லாம அடிக்கிற அளவுக்கு கோழைகளா நீங்க? டெல்லியில போராட்ட காலத்துல போராடினாங்கள ரொம்ப குண்டு கட்டா தூக்கி ரொம்ப பலம் வந்துட்டு இருக்காங்க. இங்க சாலையில போய் உட்காந்துட்டாங்க குழந்தைங்க, அதனால அவங்களை கொஞ்ச நேரம் போராட அப்புறம் அப்புறப்படுத்திட்டாங்க. இப்ப நான் ஓமந்தோட 2 பையன் படுத்துக்கிறேன், கால் முட்டி பிஞ்சிச்சு அவனுக்கு. போலீஸ்காரன் புறாண்டி இருக்கான், பல்ல வச்சு கடிச்சிருக்காங்க தமிழ்நாட்டு போலீஸ். எஸ்எஃப்ஐ முற்போக்கு மாணவர்கள் இயக்கத்தில் இருக்கிற தோழர்கள் நிறைய பேர் அடி வாங்குறத பாக்குறப்ப உண்மையிலேயே அந்த வீடியோக்களை இங்க இருக்கிற முதல்வர் பாக்கலையா? மாணவர்களை எதுக்கு அடிக்கிறீங்க? உங்களால ஒரு அரசியல்வாதி அடிக்க முடியுதா? ஒரு நாளாவது அடிச்சிருக்கீங்களா நீங்க? முற்று முழுதான நீட் முறை ஒழிப்பு என்பதுதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலைப்பாடு. நீங்க தான் நீட் எதிர்ப்பாளர் தானே? அவர் கொள்கை எதிரின்னு சொல்றாரு, ஆனா கொள்கை எதிரிய எதிர்க்கவே மாட்டுறாரு. மாணவர்களோட குரலுக்கு செவி கொடுங்க. போராட்டங்களுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் ஆதரவாக இருக்க வேண்டுமே தவிர, ஒரு கைகோர்த்து ஒரு போராட்டம் நீங்க நிக்கும் போது மாநில அரசு அதற்கு உறுதுணையா இல்லாதப்போ அது ரொம்ப வருந்தத்தக்க விஷயமா இருக்கு. மாணவர்களோடு சேர்ந்து நிற்க வேண்டிய முதல்வராக இருப்பதுதான் எங்களுடைய விருப்பம்.